ஹே, கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு இறந்து போயிட்டு ரீபான் ஆகுறா. ரீபான் ஆகும் போது அவள் வந்து ஒரு நாவல்குள்ளே போயிடுறா. ஆனால் அந்த நாவல்குள்ளே அவள் வாழற லைஃபே உண்மை இல்லையா அப்படின்றது தான் ஸ்டோரி. ஸோ ஏபியும் சொல்கிறது தான் இப்பயும் சொல்கிறேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி அங்கே பக்கத்தில் ஹை பட்டன் இருக்கும், அதையும் தட்ட மறந்துடாதீங்க. உங்கள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு என்னோட வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும். உங்களுக்கு வந்து கமெண்ட் அப்படியே அடித்து மாலறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. ஒரு ஆர்டின் போட்டால் கூட எனக்கு ஓகே தான். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை அவளோட சித்தி வீட்டுக்கு போயிருக்கா. சித்திக்கு இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது. அதுவும் அவளை விட வயசில் ரொம்ப சின்ன பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறா. அப்போ அவன் வந்துட்டு அவங்க கிட்ட ரொம்ப ஆசையாக கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ஒரு மார்க்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கா. தப்புன்னு என்ன கேட்டுறா அப்படின்னு பார்த்தா, எங்கள் சித்தி இவ்வளோ பணக்காரங்களா இருக்காங்க, உனக்கு எப்படி இருந்தாலும் வந்து பணத்துக்கு பஞ்சமே வராது, அதனால தான் இவங்களை இவ்வளோ தாங்குறியா என்ன அப்படின்னு கேட்டுறா. ஒரு உண்மையை சொல்லவா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்துட்டு இவங்க பணக்காரங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் இவங்க கிட்ட பழக இவங்க பணத்தில் மயங்கல, உண்மையாகவே இவங்களோட கேரக்டரை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா ஹீரோயின் இதெல்லாம் உண்மையாக தானே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோயினை பொறுத்தவரையில் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கொரியன் நாடகம் பார்த்துருப்பீங்க. அந்த நாடகத்தோட பேர் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. பக்காவாக இந்த ட்ராமாவோட சீனே அந்த நாடகத்தில் வரும். உடனே வந்து ஹீரோயின் இல்லை அவன் உண்மையை தான் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி சைகை காட்டுறாளா. இவங்களுக்கு அது ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. இப்போதான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இவங்க வீட்டுக்கு வராரு போல இருக்கு. அப்போ தான் அவங்க வீட்டு வேலைக்காரங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவன் என்கிட்ட பல வருஷமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, இவர் தான் இங்கே எல்லாமே, உங்களுக்கு என்ன வேணாலும் இவகிட்ட கேளுங்க அப்படின்ன உடனே இவரும் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்குற மாதிரி பேசுகிறாரு. ஆனால் அது பொய்யா கேட்குது ஹீரோயினுக்கு. உங்கள் 2 பேருக்கும் ஆல்ரெடி ஒருத்தர் தெரியும் தானே, எதுக்கு முறை பார்க்குற மாதிரி பேசிக்கிறீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாளா. அந்த வேலைக்கார பொண்ணு ஷாக் ஆகிட்டு அவள் வச்சு இந்த கிளாஸை கீழே போட்டுடுறா. ஐயோ இவ வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதறான். என்னங்க பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே வந்து ஹீரோயின் கேட்டுடுறா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா அப்படின்னு. அவ்வளோதான், இவன் பண்ணுற ஓவர் ஆக்டிங்லேயே அவன் மாட்டிக்கிறான். பலான்னு ஒன்று கண்ணத்திலே விட, அடா பாவி, கல்யாணம் பண்ணி புள்ள பெற்றுக்கிறதுக்கு உனக்கு அவ வேணும், அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் என்கிட்ட இருந்து வேணும், அதானே, மரியாதையை வெளியில் போயிடு. இதுக்கப்புறம் வந்துட்டு என் பக்கத்துலேயோ என் வீட்டு பக்கத்துலேயோ நீ வந்த, உன்னை நான் பார்த்தேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு அவங்க பிடிச்சி செம்ம கத்துறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நைஃப் எடுத்து ஹீரோயின் நெஞ்சிலேயே ஒரு சொருவிடுறான். கடவுளே, இது வரைக்கும் நான் எத்தனையோ வந்துட்டு நாவல் எல்லாம் படிச்சிருக்கேன், இந்த ஷார்ட் ட்ராமாலாம் பார்த்துருக்கேன், அதுலலாம் வர ஹீரோயினுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி எனக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை கொடு, நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. அவள் வேண்டிக்கிட்டாம தான் கண்ணை திறக்கிறா. ஆட கடவுள் நமக்கு உண்மையாகவே வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமா எழுந்து உட்கார்றா. பார்த்தா பக்கத்தில் வேற யாரோ ஒருத்தன் படுத்து இருக்கான். இவர் தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோ. செல்லம், ஏன் இவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்கிற, பொறுமையாக எழுந்துக்கலாம் வா, வந்து படு அப்படின்னு சொல்லும் போது, அடடா இவன் யாரா, இவன் என் புருஷனா காதலனா இல்லை யார் என்னன்னு தெரியலையே, எனக்கு ஏன் வந்து இந்த கேரக்டரோட எந்த ஒரு கதையும் தெரியவே இல்லை, அவங்களோட மெமரிஸே நமக்கு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அவன் வேற செம்ம ஆன்சமாக இருக்கான் பார்க்கறதுக்கு. இவன் வேற மயங்கி போயிடுறா. இப்போ இவனை வேணாண்டா, தள்ளி போடா, தொடாதடா அப்படின்னு சொல்லணுமா, இல்லை பரவாயில்ல பக்கத்துலேயே இருன்னு சொல்லணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. நீ என்னதான் இப்படி யோசிச்சுட்டு இருக்க, நேற்று நைட்டெல்லாம் நார்மலாக தான் இருந்த, இப்போ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு மூடு இல்லை போல இருக்கு, நான் வந்துட்டு ரெடி ஆகுறேன், நீயும் சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னும் போது, நானும் ரெடி ஆகணுமா, நான் எங்கடா ரெடி ஆகணும், நான் எதுக்கு உன் கூட வரணும், ஐயோ நீ யாரு, நான் இப்போ கேட்டேன்னா என்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இந்த அலிபாபா 40 திருடர்களில் திருந்திரு சீசே அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இவ எனக்கு ஞாபகம் வரணும், இந்த கேரக்டரோட நேம், அதுக்கப்புறமா அவளோட மெமரி எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து மூடிட்டு இருக்கா பைத்திய காட்சி மாதிரி. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னதான் நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான்.
டைம் ஆகிடுச்சு, நேரம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் திறந்துருப்பாங்க, நம்ம சீக்கிரமே போகணும் அப்படின்னு சொல்லும்போது, இது ரெஜிஸ்டர் ஆஃபீஸா எதுக்கு அப்படின்னு கேட்குறா. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான், வேறு எதுக்கு போவாங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு அப்படின்னும் போது, ஐயோ இவன் அப்படின்னா நம்மளோட ஃபியான்ஸியா இல்லை லவ்வரா, இது எப்படி நான் அவன்கிட்ட கேட்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. உனக்கு என்ன என்னை யாருன்னு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, ஐயோ இவன் கண்டுபிடிச்சிட்டானா, இப்போ நான் ஆமாம் ஞாபகம் இல்லைன்னு சொன்னால் என்னை மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதட்டம் ஆயிடுது. ஞாபகம் இருக்காது தான், என்ன பண்ணுறது, நீ அவ்வளோ குடிச்சிருந்த நேற்று பூராவும். நீ நேற்று தான் என்னை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்த உடனே வந்துட்டு நம்ம நைட்டு ஸ்டே பண்ணலாமான்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் மொத்தத்தையும் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அப்போனா நம்ம 2 பேரும் ஒன் நைட் ஸ்டாண்டா அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், ஏன் சுத்தமாக அதெல்லாம் கூட ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்புறம் எதுக்குடா என்ன கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறா. 2 பேரும் போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஹீரோயின் கேட்குறா, உனக்கு என்னதான் பிரச்சனை, உண்மையா உன் மண்டையில் எதனா பிரச்சனையா, நீ எதுக்காக வந்துட்டு அது ஒன் நைட் ஸ்டாண்ட் இருந்த ஒரே ஒரு நாள் தான் தெரிஞ்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு கேட்குற, நீ பார்க்கறதுக்கு பணக்காரனா இருக்க, ஹேண்ட்ஸமாக இருக்க, உனக்கு எதனா வியாதி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்படியெல்லாம் இல்லை, ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு வீட்டில் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப ப்ரெஷராக போயிட்டுருக்கு, எனக்கு ஃபேக்காக ஒரு ஒய்ஃப் தேவை அப்படின்னு சொல்கிறான். அந்த ஃபேக்கான ஒய்ஃபு வேறு எவ்வளோ கிடைக்கலையா, நான் தானே அப்படின்னு கேட்குறா. இல்லை அப்படியெல்லாம் சொல்ல வரல, உனக்கு இஷ்டம்னா ஓகே, இல்லைன்னா வந்து பிரச்சனை இல்லை, நான் வேறு யாருன்னா பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லனா, அதை சாப்பிடு, வாயை திறந்து இப்படியெல்லாம் பேசக்கூடாது, அதுக்குள்ளேயே நீ வந்து நான் ஓகே சொல்லுவேனா இல்லையா நீயாவே டிசைட் பண்ணிப்பியா, நான் ஓகே தான் சொல்ல போகிறேன், ஆனால் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் இவ்வளோ கேள்வி கேட்டேன், நீ ஏன் இவ்வளோ கோவக்காரனாக இருக்க, டப்புன்னு கோவப்பட்டுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஓகே தான், ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே யோசிக்கிறா. ஏன்னா அவளுக்கு என்ன கேரக்டரில் இருக்கும், நம்ம யார் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியல இல்லையா, தனியாக எங்கேயோ போயிட்டு ஒன்றும் தெரியாமல் கஷ்டப்படுறதுக்கு இவனோட ஒய்ஃபாக இருந்துட்டு நம்ம யாருன்னு கண்டுபிடிப்போம் அப்படின்னு யோசிக்கிறா. போயிட்டு கல்யாணமும் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரோம். வீடுலாம் செம பெருசா இருக்கே, பரவாயில்ல, அவசரப்பட்டு இங்கிருந்து நம்ம கிளம்ப வேண்டிய அவசியம் கிடையாது, நல்ல பணக்காரன் தான், இவனை எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோவோட செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வந்த உடனே ஹீரோயினை பார்த்து ஷாக் ஆகிட்டு, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறா. நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இவரோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். ஆனால் அதுக்குள்ளேயே ஹீரோ என்ன பண்ணானா, டக்குன்னு அவளை பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்து காரில் போட்டுட்டு, நமக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, முக்கியமான மீட்டிங் இருக்குது, கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறான். என்னடா இவன் விசித்திரமாக நடந்துக்கிறான், யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு கோவம் வருது, டென்ஷன் ஆகுது. ஆனால் அவள் வந்து ஹீரோயினை நல்லா தெரிஞ்ச மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ உள்ளே போய் சேஃபாக இரு, எதுக்கும் வந்துட்டு டென்ஷன் ஆகாத, நான் வந்துடுறேன், எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து கிளம்புறான். ஹீரோயின் மனசுக்குள்ள 1000 கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அவன் வந்துட்டு இதாம்மா இது செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு ஒரு கார்டை கொடுத்த உடனே அவ்வளோதான், கேள்வியாவது மண்ணங்கட்டியாவது, இது போதாதா அப்படின்ற மாதிரி, ஓகே பாஸ் நான் வெயிட் பண்ணுற பாஸ் அப்படின்னு சொல்கிறா. அவனும் செக்ரட்டரி கூட ஏறி காரில் போயிடுறான். ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு வில்லங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இவன், நம்ம கிட்ட மறைச்சி. ஒரு வேளை செக்ரட்டரிக்கும் இவனுக்கும் இந்த படத்துலலாம் வர மாதிரி கனெக்ஷன் இருக்குமோ, சரி ஓகே இருந்தா இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன கவலை, நமக்கு ஒரு பெரிய பணக்கார ஹஸ்பண்ட் கிடச்சிருக்கான், அவனை யூஸ் பண்ணி நான் ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்னது, நீ என் பிள்ளைய கல்யாணமே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க நிற்கிறாங்க. ஐயோ யாரா இது அப்படின்னு யோசிக்கிறா. வேற யாரும் இல்லை, ஹீரோவோட அம்மா. ஒருவேளை இந்த நாவல் வந்து கொடூர மாமியாரும் பாவப்பட்ட மருமகளுமா இருக்குமோ, இவங்க ரொம்ப மோசமான மாமியாராக இருப்பாங்களோ, கன்ஃபார்மாக இன்னைக்கு நமக்கு இவங்க கிட்ட இருந்து காசு கிடைக்க போகுது, கண்டிப்பாக என்வெலப் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படி இப்படின்னு இவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு ஃபைலை எடுத்து நீட்டுறாங்க, கொடுங்க ஃபைலுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க போல் என்வெலப்பா இல்லைனா வந்து பிளாட்டினம் கார்டான்னு தெரியல, கன்ஃபார்மாக இதில் சைன் போட்டு கொடுத்து கிளம்பிட்டே இருக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அது வந்து டிவோர்ஸ் பேப்பர் தான், ஆனால் அந்த ஃபைலுக்குள்ளே எந்த ஒரு என்வெலப்பும் இல்லை, கார்டும் இல்லை. நம்ம ஆள் ரொம்ப வெறி ஆயிடுறா. நான் செம்ம கோமா இருக்கேன் அத்தியாரே, கண்டிப்பாக நான் இதை சைன் பண்ணவே மாட்டேன், அது எப்படி நீங்களே சொல்லுங்கள், இதில் ஒன்றுமே இல்லை, இதை எடுத்துகிட்டு வந்து சைன் பண்ணணுன்னா நான் என்னத்துக்கு பண்ணணும், என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. யார் என்னன்னு தெரியாதவளுக்கெல்லாம் வந்துட்டு என்னோட பிள்ளைய நான் கட்டி கொடுக்கணுமா, அந்த மாதிரி ஒரு அசிங்கமான விஷயம் என் குடும்பத்தில் நடக்காது, மரியாதையை என் பிள்ளைய டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னும் போது ஓகே நான் கையெழுத்து போடுறேன், அதுக்காக நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஆளாக இருந்துக்கிட்டு எனக்கு எதையுமே ஆஃபர் பண்ணாமல் சும்மாவே கையெழுத்து போடுன்னா எப்படி நான் கையெழுத்து போடுறது, எனக்கு நீங்க வந்துட்டு எதனா செட்டில்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ செட்டில்மெண்ட் தான் உனக்கு இப்போ பிரச்சனையா, உனக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லி நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க.
ஒரு மெயினான சிட்டியில் ஒரு 4 வீடு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பெரிய பேங்க் பேலன்ஸு, அதுக்கப்புறம் 2 ரொம்ப லக்ஸரியான காரு அப்படிலாம் கேட்டால் ரொம்ப ஓவராக இருக்கும்ல. சரி போனால் போகுது, எனக்கு 10 மில்லியன் மட்டும் பணம் தந்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவங்களும் மனசுக்குள்ளே அப்படியே பயங்கர சந்தோஷம். வாடி என் கரீனா சோப்ரா, அவ்வளோதானடி, 10 லட்சம் தானே, தாராளமாக நான் உனக்கு தரேன். சாரி 10 லட்சம் இல்லை 10 மில்லியன் கேட்டால, 10 மில்லியன் தானே நான் தந்துடுறேன் உனக்கு அப்படின்னும் போது, அத்தையாரே இப்போ தான் எனக்கு உங்கள் மேலே ஒரு ரெஸ்பெக்டே வருது, இப்போ தான் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் சைன் போட்டு தரேன். ஆனால் ஒன்று நான் இப்போ டிவோர்ஸ் கேட்டேன்னா உங்கள் பொருளை வந்து கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸே தரமாட்டான். அதனால அவனுக்கும் வேற யாருக்கானோ வந்து இல்லீகல் கனெக்ஷன் இருக்குது அப்படி இப்படின்னு எதனா நான் கண்டுபிடிச்சிட்டு அழுது ட்ராமா பண்ணி நானே வந்து டிவோர்ஸை வாங்கிட்டு போயிடுறேன். ஆனால் எனக்கு நீங்கள் 3 மாதம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உடனே இவங்களும் சரி ஓகே இதில் சைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குமான ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் வாங்கிக்கிறாங்க. பாய் அத்தையாரே, சான்ஸே இல்லை, நீங்கள் ரொம்ப நல்ல லேடியாக இருக்கீங்க, அதனால தான் 10 மில்லியனுக்கு உடனே ஒத்துக்கிட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் செம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூடயே ஒன் நைட் ஸ்டாண்டில் இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பொண்ணு கூட கனெக்ஷன் இருக்கும், இருக்காமல் மட்டும் இருக்கவே இருக்காது. அவனை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது? ஆனால் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் நம்மளை கல்யாணமும் பண்ணியிருக்கான், அதை கண்டுபிடிச்சிட்டாவே போதும், அவனை மிரட்டி கிரட்டி டிவோர்ஸை சைன் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் அத்தையார்கிட்ட 10 லட்சத்தையும் சரி 10 மில்லியனையும் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அதே நேரத்துக்கு இங்கே ஹீரோ வந்துட்டு ஒரு வெட்டிங் ரிங்கை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடடடா, என்னம்மா வீடு கட்டி வச்சிருக்கானுங்க, என்னம்மா சோஃபா செட்டு வாங்கி போட்டிருக்கானுங்க, நம்ம வீட்டிலலாம் வந்து பெட்டில் படுத்தா கூட இப்படி ஒரு நிம்மதி இருக்காது, இந்த கார்பெட்டே இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பற்றி எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் சும்மா வந்துட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் போது இவ செம ஷாக்கு. ஐயோ, நம்ம வேற வாய் திறந்து புலம்பிக்கிட்டு இருந்தோமே, இவன் எப்போ வந்தானே தெரியலையேன்னு. நீங்கள் என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க அப்படின்னும் போது, இன்றைக்கி வேலை ஒன்றும் பெருசாக இல்லை, அதான் வந்துட்டேன் அப்படின்னு கோட்டெல்லாம் கட்டுறான். ஐயோ, புதுசாக கல்யாணம் பண்ண போண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தானா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டானோ, அல்வாவையும் பூவியும் வாங்கிக்கிட்டு அப்படின்னு யோசிக்கிறா. சரி நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கே இருந்து கிளம்பும் போது ஹீரோயின் நான் எந்த ரூமில் படுக்கணும் அப்படின்னு கேட்குறா. என்னது, உனக்குன்னு ஒரு தனி ரூமா? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானே, நம்ம ஒன்றா தானே தூங்கணும், நான் வந்து அக்ரிமெண்ட் எதுவும் போடலையே இவன் கூட, தனித்தனி ரூமில் தூங்குவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினுக்கு ஷாக்கு. ஆனால் அது வந்து என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு இவ தயங்கிக்கிட்டே இருக்கும் போது, இதை பார், நம்ம ஒரே ரூமில் தூங்குறோம் அவ்வளோதான் நான் சொன்னேன், மற்றபடி நானாக வந்து உன்னை எதுக்கும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன், கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குளிக்க கிளம்பிடுறான். இவன் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் இவனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண முடியும். இவன் எப்படிப்பட்டவன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இவ வந்துக்கிட்டு இருக்கா. இவ தான் முழுக்க இருக்கும் போதே நடப்பா இல்லையா, அவளோட பேண்ட்டையே அவள் மெரிச்சுக்கிட்டு ஹீரோ மேலே போய் விழுந்துடுறா. ஹீரோ ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவன் ஜாலியாக இருக்கான். இவளுக்கு பக்கன்னு ஹார்ட் பீட் வெளியில் கேட்கும் போல இருக்கு, அது அளவுக்கு ஹார்ட் பீட் அடிச்சுக்குது. ஐயோ, ஏண்டா கீழே தான் விட மாட்டியாடா அப்படின்ற மாதிரி பார்க்குறா. பாரு, நானா வந்துட்டு உன் பக்கத்தில் கூட வரல, ஆனால் நீ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதை வந்து ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு அப்படின்னு நீ சொல்லுவ, அதையும் நான் நம்புவேன், ஆனால் எனக்கு என்னவோ இது ஆக்சிடெண்ட்டாக நடந்தாமா தெரியலையே அப்படின்னு சொல்லி ஓட்டுறான். நான் தான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக நானே உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன்ட்டு, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவன் போய் படுத்துடுறான். ஐயோ, இது என்னடா நம்ம கவர்ச்சிக்கு வந்த சோதனை, கவர்ச்சிக்கு மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு, டக்குன்னு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அதோட மறுநாள் காலையில் ஹீரோ எழுந்து வரும்போதே வந்து ஹீரோயின் செம்மையாக வந்து பக்கத்தில் ரொம்ப ஜாலியாக நின்றுட்டு இருக்காளா. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஹீரோயின் வந்து நம்மளை அப்ரோச் பண்ணுறா போலன்னு. வா உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா 4 பொண்ணுங்க அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்ப வெக்கமாயிடுது. ஐயோ, என்னடா இது காலங்காத்தாத்துல 4 பொண்ணுங்க நம்ம வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லி இவன் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுறான். என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த பொண்ணு எப்படி அப்படின்னு பார்த்தா ரொம்ப இன்னசென்ட்டான க்யூட்டான பொண்ணு. இந்த பொண்ணு வந்து ரொம்ப வந்துட்டு மோசமான கோபப்படுற சிஇஓ பொண்ணு. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்கா. அவள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆம்பளைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப எலிகண்ட்டாக ரொம்ப அப்படியே ஜென்டிலாக இருப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு செக்ஸியாக ரேஸ் பைக்லாம் ஓட்டுவா இல்லையா, ஹாட்டான பொண்ணு அப்படின்னு சொல்லி 4 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. சரி, காலங்காத்தாலேயே இவங்க எல்லாரையும் எது கூட்டிகிட்டு வந்திருக்கா, எதனா படம் கடை எடுக்க போறியா அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நானே இந்த வீட்டில் எல்லா வேலையும் பார்க்க முடியுமா என்ன, எனக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு தேவையில்லை இந்த வீட்டில் வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு, உனக்கு
உனக்கு இதில் என்ன பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா அவளை நம்ம வீட்டு வேலைக்காரியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. அடியே வீட்டு வேலைக்காரிக்கு என்னத்துக்கிட்ட இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். இவளை எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, நைட்டு தூக்கத்தில் பிடிச்சி கடிச்சு வச்சா இப்போ என்னன்னா கண்டதை யோசிச்சுட்டு வந்து நிற்கிறாளே அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து டென்ஷன் ஆகி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது இல்லை நீ சொல்லு, இவங்களில் யார் வேணும்னு நீ சொல்லு, அவங்கள கண்டிப்பாக நம்ம வந்துட்டு இந்த வீட்டில் வேலைக்காரியாக வச்சே ஆகணும், நான் வந்து எல்லா வேலையும் செய்ய முடியாதுல்ல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோமா, தயவு செஞ்சு என்ன விட்டுடு அப்படின்னு சொல்கிறான். இவ கடிச்சு வச்ச அடையாளத்தையே இவ இப்போதான் பார்க்குறா. பார்த்துட்டு இவ என்ன நினச்சிக்கிறா அப்படின்னு பார்த்தா இது வேற ஏதோ ஒரு பொண்ணு கடிச்சதுன்னு நினச்சிக்கிறா. ஓ அப்படின்னா ஆல்ரெடி இவனுக்கு ஆள் இருக்குது, நம்மளா இங்கே செட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. கண்டிப்பாக நமக்கு ஹாட்டான செக்ஸியான பொண்ணு தான் வேணும், அவளால் தான் வந்து அவனை கரெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம வச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறா. உடனே இதை பாருமா, இங்கே என்னென்ன வேலை பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும்ல அப்படின்னும் போது, ஐயோ மேடம் கண்டிப்பாக நான் வந்து உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட எந்த வகையிலையும் மூவ் பண்ணவே மாட்டேன், தயவு செஞ்சு வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, வெறும் வந்துட்டு எனக்கு வேலை வேணும் அவ்வளோதான், நான் வேலையில் சின்சியராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அந்த பொண்ணு மனசுக்குள்ளே எப்படியாவது வந்து ஹீரோயினை இங்கேருந்து ஒழிச்சு காட்டிட்டு ஹீரோவை கரெக்ட் பண்ணிடணும்னு நினைக்கிறா. ஹீரோயினுக்கு தான் வந்து உண்மையெல்லாம் புரியும் இல்லையா, அவங்க போய் சொன்னால் உண்மை சொல்கிறாங்களா என்னன்றது தெரியும் இல்லையா, அதனால ஹீரோயின் எனக்கு நல்லா புரியுதுடி உன் பிளானு, ஆனால் நீ அந்த பிளானை நல்லபடியாக பண்ண அதான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறா. அதே நேரத்துக்கு ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அவனோட ஆஃபீஸில் இருக்கான். அவன் வந்துட்டு ஒரு கம்பெனி ஒரு ஃபேமிலியை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த கம்பெனி ஒரே நாளில் திவாலாகி அன்னைக்கு நைட்டே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. அந்த கம்பெனியை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். எந்த ஊர்லேயும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ண வேலைக்காரங்களை நான் பார்த்ததே இல்லைங்க, நீங்கள் பார்த்துருந்தா சொல்லுங்கள். அவள் வந்துட்டு இதாங்க நான் பால் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது ஹீரோ வந்துட்டு அவளை நிமிந்து கூட பார்க்கல, அவன் பாட்டுட்டு வந்து எதையோ படிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுத்த முடிவிலேயே ரொம்ப ஒரு நல்ல முடிவு அப்படின்னா அதுக்கு நம்ம இவ்வளோ சூஸ் பண்ணது தான், சான்ஸே இல்லை. இவளுக்கு நிறையவே ஸ்டார்ஸை கொடுக்கலாம், என்ன மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்திருக்கா பற்றியா அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து ரெடியாக வீடியோ எடுக்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பொண்ணை நிமிந்து கூட பார்க்கல, ஆனால் ஹீரோயினை பார்த்துடுறான். மரியாதை எங்க வா, அங்கேருந்து என்ன ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அது ஒன்றும் இல்லை, சும்மா குளிச்சுட்டு வந்த உடனே நான் செல்ஃபி எடுக்கிறது எனக்கு பழக்கம், அதனால செல்ஃபி எடுத்திருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது எனக்கு நல்லா தெரியுது நீ என்ன பண்ணன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து அந்த பொண்ணு ஓடிடுறா. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிறான். உனக்கு என்னதான் பிரச்சனை, இப்போ எதுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணை வேலைக்கு கொண்டு வந்து வச்சிருக்க, நீ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்க, அது என்னன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இல்லை அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தா பிடிக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ண அப்படின்னு சொல்லும் போது எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்துட்டு உன் மேலே காதல் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஹீரோயினுக்கு அது உண்மை மாதிரி கேட்குது. என்னடா இவன் உண்மையாவா சொல்கிறான், நம்மளை வந்து சும்மா தானே கல்யாணம் பண்ணணும்னு சொன்னான், இவன் சொல்கிறது உண்மை மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி இவ திருன்னு முழிக்கிறா. நான் சொன்ன எதையும் சீரியஸாக எடுத்துக்காத, நான் ஜஸ்ட்டு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறான். இவன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கானே, இவன் உண்மை சொல்கிறது பொய் சொல்கிறது ஏன் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறா. அதோட மறுநாள் வந்துட்டு ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடுறா. அவள் போய் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோட செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவளை தான் பார்க்குறா. இதை பாரு, எனக்கு நல்லாவே தெரியும், உண்மையை சொல்லு, என் புருஷனுக்கும் உனக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதானே, என்னை வெளியில் தள்ளிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நீ வந்துடணும் அப்படின்னு நீ ஆசைப்படுறதானே அப்படின்னும் போது என்ன உளறிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். ஐயோ இவன் வேறு வந்துட்டானே, இதுக்கு மேலே இதை பற்றியெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் சும்மா தான் உங்களோட செக்ரட்டரி ஆச்சே, நீங்கள் சாப்பிட்டீங்களா டீ குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. நீங்கள் வேலை விஷயமா எதனா பேசுங்க, நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. அப்போ தான் வந்துட்டு செக்ரட்டரி என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தா, இவளோட நிலைமை நாளுக்கு நாள் ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கு, அவள் சுத்தமாகவே வந்து மெமரி எல்லாத்தையுமே மறந்துட்டா, எந்த மெமரியுமே அவள் மைண்டுக்குள்ளே இல்லை, இப்போ என்ன தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு இதை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலும் வந்து அவள் எல்லாத்தையும் மறந்த இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்கிறா. இவளும் ஹீரோயினும்
வந்துட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு போல. இதை பாரு, உன்னோட லிமிட் என்னவோ அது வரைக்கும் பேசுனீங்கன்னா போதும் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, இல்லை எனக்கு அவளை பற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால தான் அந்த உரிமையில தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறா. அதே நேரத்துக்கு ஹீரோயின் போனா இல்லையா, அவ டீ குடிக்கிறதுக்காக போறா. அங்க ஒருத்தன் வந்துட்டு ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போடுறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் யாருக்கிட்டயும். அதுவும் வந்து ஹீரோக்கு துரோகம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதை ஹீரோயின் ஒட்டு கேட்டுறா. வேக வேகமாக போயிட்டு அந்த அக்ரிமெண்ட் நீங்கள் சைன் பண்ணாதீங்க, அவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்க போல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறா. எங்கள் அம்மா கிட்ட காசு வாங்கிக்கிட்டு என்னையே வித்துடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டல, அதனால தான் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ வந்து சொல்கிறத நான் ஏன் நம்பணும்? நீ எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பியா என்ன அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அவனுக்கு அந்த அக்ரிமெண்ட் கையில் கிடச்சிடுச்சு போல. அவ்வளோதான் இவளுக்கு ஐயோ நம்ம என்னடா சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி திருன்னு முழிக்கிறா. அவ்வளோதான், கொஞ்ச நேரத்துலேயே ஒரு ஸ்டோரி லைனை பிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? அவங்க வந்து என்னை மிரட்டும் போது நான் அப்படியே வீட்டை விட்டு போகிறதா, இல்லைன்னா வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு நான் சைலண்ட்டாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். நான் என்னதான் பண்ண முடியும்? ஒரு சின்ன பொண்ணு, அப்பாவி பொண்ணு, அனாதை பொண்ணு. உங்க அம்மா கிட்ட வந்து என்னால போராட முடியுமா? உங்க அம்மா வந்து பெரியவங்க, அவங்களுக்கு ரொம்ப அனுபவம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு, என்கிட்ட பணமே கிடையாது. அவங்க கிட்ட என்னால சண்டை போட முடியுமா? அதனாலதான் ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசம் டைம் மட்டும் கேட்டு அவங்க கிட்ட நான் சைன் போட்டு கொடுத்தேன். மற்றபடி நான் வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டா பண்ணணும்னு எதுவுமே நினைக்கல அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. ஐயோ மன்னிச்சிருமா, நான் தான் வந்துட்டு புரியாமல் அவசரப்பட்டு இந்த மாதிரி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். நான் உன்னோட நல்லெண்ணத்தை புரியாமல் பேசிக்கிட்டேன். தயவு செஞ்சு வந்துட்டு நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. அப்போ உண்மையாகவே நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நீ ஆசைப்படுறியா? என்னோட ஒய்ஃபாக இருக்கணும்னு சொல்லி நீ ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொமான்டிக்கான மூடில் போயிடுறான். உண்மைதான், ஆனால் வந்துட்டு உங்களை நான் எந்த வகையில் நம்புறது சொல்லுங்கள்? நான் வந்து எந்த ஒரு காசும் இல்லாமல் தனியாக இருக்க ஒரு ஏழை பொண்ணு. ஆனால் நீங்கள் அப்படி இல்லைல்ல, நீங்கள் பெரிய பணக்காரர் அப்படின்னும் போது இப்போதைக்கு உனக்கு அதுதான் பயமா அப்படின்னு சிரிக்கிறான். ஐயோ ஆமாம், ஆனால் எனக்கு ரொம்ப வெக்கமாக வருது நீங்கள் பக்கத்தில் வந்தால். ஐயோ விட்டா போதுண்டே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுக்கிட்டு ஓடுறா அங்கேருந்து. என்ன மாதிரி ஒரு அறிவாளியே இந்த உலகத்தில் வேற யாருமே கிடையாது. எப்படிப்பட்ட சுச்சுவேஷனை எப்படி நான் மாற்றிட்டு வந்த சான்ஸே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி ஜாலியாக வீட்டுக்கு வந்தால் மாமியார் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐயோ அத்தையாரே நீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறா. என் பிள்ளைக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, நீ தான் சொல்லி கொடுத்துட்டல, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பல்ல? அவன் என்னை ரொம்ப மோசமாக பேசிட்டான்றதுனால அப்படின்னும் போது, ஐயோ நீங்கள் என்னை தப்பாகவே நினச்சிக்கிட்டீங்க. அந்த அக்ரிமெண்ட் அவர் கைக்கு எப்படி போச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் மனசு விட்டுறாதீங்க, நான் நல்லபடியாக சீக்கிரமாக நான் சொன்ன விஷயத்த முடிச்சு தருவேன் அப்படின்னு சொல்கிறா. அவன் பல வருஷமாக காதலிச்ச காதலி வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கா. அவன் மட்டும் ஞாபகம் வந்து திரும்பவும் அவன் கிட்ட வந்துட்டா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, அவனுக்கு ஆல்ரெடி வந்துட்டு ஒரு லவ் இருக்கா அப்படின்னு சொல்லி இவளுக்கு செம்ம ஷாக்கு. அது யாரா இருக்கும், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பூரா ஹீரோயினுக்கு திங்கிங். அதில் அவள் ஃபைனலாக வந்துட்டு ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வர்றது என்ன அப்படின்னு பார்த்தா செக்ரட்டரி தான் எல்லாத்தையும் மறந்துட்டா போல, அவள் தான் காதலி போலன்னு நினச்சிக்கிறா. ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறா. வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்லுங்க, ஆல்ரெடி வந்துட்டு உங்களுக்கு லவ்வர் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதை யார் உங்ககிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை எனக்கு தெரியும், நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, இதை பார் என் மனசுல இருக்க ஒரே பொண்ணு நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபைலை கொடுத்து இதில் சைன் பண்ண அப்படின்னு சொல்கிறான். என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணி இவளுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இவனோட பாதி சொத்து ஹீரோயினுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவ்வளோதான். அதை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. இவன் என்ன உண்மையாகவே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறா. இருந்தாலும் சைன் எல்லாம் போடலாக அப்படியே வந்துட்டு அதை தட்டி கழிச்சு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேலே பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அது மட்டும் அவளுக்கு புரியுது. மறுநாள் 2 பேரும் டேட்டுக்கு போகலாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கரெக்டாக என்ன பூ பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த பொக்கேவே ஆர்டர் பண்ணுறான். அதே மாதிரி இவளுக்கு மீனுங்கள்லாம் பிடிக்கும்னு சொல்லி அந்த மீன் கடைக்கும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஃப்ளாஷ்பேக் ஒன்று காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட லவ்வர் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். நீ எப்போ தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின், நான் ஏன்டா உன்னை கல்யாணம் பண்ணோம், சான்ஸே இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லையே இதுவரையில் அப்படின்னு சொல்கிறா. என்ன கல்யாணம் பண்ணாமல் அப்படி என்ன தான் பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பயங்கரமாக வந்துட்டு கிச்சு மூட்டி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின், இல்லை கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு என்ன மாதிரி டிஷ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுக்குறான். அதெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. எனக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு எப்படி தான் இவனுக்கு தெரியும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி குழப்பம் பண்ணிட்டு இருக்கா.
2 பேரும் வந்துட்டு சேர்ந்து ட்ராமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ட்ராமா தான் நம்ம ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் சீன்ல வந்தது இல்லையா, அதோட ஒரிஜினல் கொரியன் ட்ராமா. ஹீரோயினுக்கு இதை பார்க்கும்போது இது என்னடா இது நம்மளோட லைஃப் ஸ்டோரி மாதிரி இருக்கே, இதை சொன்னா இவன் நம்புவானா மாட்டானா அப்படின்னு யோசிக்கிறா. என்னன்னே ஒன்றும் புரியலையே, ஃபர்ஸ்ட் எபிசோடில் மட்டும்தான் அந்த ஸ்டோரி வருது. கண்டிப்பாக இந்த ட்ராமாக்குள்ளே நம்ம வாழல, அப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க ட்ராமாவோட நேம் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதோட டீட்டெயில் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி இவ செம்ம குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு தான் மைண்டுக்குள்ளே என்னென்ன ஓடுது இல்லையா, அதனால வந்துட்டு இவ இருக்கிற ட்ராமாவை பற்றி எல்லா ட்ராமாவை பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு வேளை நம்ம தப்பாக யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம ஹீரோயினாக இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், நம்ம தான் வில்லியாக இருப்போமோ. அப்போனா கண்டிப்பாக ஹீரோவோட மொத்த சொத்தையும் நம்ம ஆட்டையை போட்டுட்டா நம்மளோட முடிவு வந்துடும். அது என்னன்றது நமக்கு தெரிய வந்துடுச்சுனாவே அப்பாடா மண்டை வெடிக்காமல் இருக்கோம்ல, அப்போனா நான் தான் வில்லி போல இருக்கேன் அப்படின்னு குஷி ஆயிடுறா. வில்லினா நம்ம என்ன மாதிரியான வில்லியாக இருப்போம், ரொம்ப மோசமாக கொடுமைக்கார வில்லியாக இருப்போமா அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணி பார்க்குறா. ஹீரோவோட சொத்து எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு அந்த உன்னோட லவ்வரை நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை மிரட்டி எட்டி ஒரு உத விடுறா. ஐயோ ஐயோ நினச்சி பார்க்கவே எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஆமாம், இந்த வில்லியா வாழறதுல தான் பயங்கர சந்தோஷமே இருக்கு போல. இப்போ யோசித்து பார்க்கும் போது இவ்வளோ சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அவ அந்த உடனே அப்படியே சிரிப்பெல்லாம் நிறுத்திட்டு பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டுறா. என்ன நீ இப்போதான் இவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்த, இப்போ என்ன பார்த்த உடனே பயங்கரமா ஆட்டிடியூட்லாம் காட்டுற அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் நான் ஏன் உன்கிட்ட சொல்லணும், அப்படியெல்லாம் வந்து சொல்ல முடியாது, மரியாதை எங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி ஹீரோவை துரத்தி விட்டுறா. அவன் சும்மாவே வந்து காலில் கிச்சு மூட்டிட்டு அங்கேருந்து போகிறான். மறுநாள் காலையில் ஹீரோக்கு முன்னாடியே ரெடியாகி நின்றுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது ஹீரோ ஆஃபீஸில் அவன் கூட போயிட்டு அவனை பற்றின ஏதாவது ஒரு க்ளூ கிடச்சா கூட போதும் அப்படின்னு சொல்லி தேடுறதுக்காக ஹீரோ கூடயே போகலான்னு ரெடி ஆகிடுறா. அப்போ ஹீரோ வந்து செம்ம ஸ்மார்ட்டாக ரெடி ஆகி வரான். ஐயோ இவன் வேற, இவனை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் இவன் ஹேண்ட்ஸமாக வந்து நிற்கிறான். நம்ம என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு குழப்பமாக இருக்கா. கண்டிப்பாகவே நீயும் வந்து என் கூட ஆஃபீஸ்க்கு வரப்போறியா அப்படின்னும் போது ஆமாம் கண்டிப்பாக வரப்போகிறேன், நான் வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறேன், சும்மா அங்கே வந்தேன்னா அப்படியே உன் கூட உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எதுனா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு முக்கியமான மீட்டிங் எல்லாம் இருக்குமா, தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத, இதை எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு என்னோட ரூம்லயே இங்கேயே பொறுமையா இரு, ஏதாவது டிராமா பார்த்துக்கிட்டு ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இன்னைக்கு எப்படியாவது சிஐடி வேலை பார்த்து அவனை பார்த்தினா உண்மை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துருக்க சேர், அவனோட கோட்டு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு முடி கிடைக்குமா அப்படின்னு தேடுறா. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. இவன் எப்படி தப்பை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிறவனா அப்படின்னு யோசிக்கிறா. சரி லேப்டாப்பையாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லேப்டாப் எடுத்துனோன்றா. பார்த்தா அவன் அம்னீஷியாவை பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஆக மொத்தம் கன்ஃபார்ம் அம்னீஷியாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவனுக்கு இருக்குது. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடெண்ட்டில் அம்னீஷியா வந்துடுச்சு. அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு யாரும் இல்லை, அவனோட செக்ரட்டரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துடுறா. அவன் ஒரு வெட்டிங் ரிங் அங்கே வச்சுருப்பான் இல்லையா, அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்றா. அதை பார்த்த உடனே இவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. இதை நமக்கும் கொடுக்கல, அப்போனா அவன் வந்து வேற யாருக்கோ கொடுக்கணுன்றதுக்காக தானே வச்சிருக்கான், இந்த ப்ரூஃபே போதுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அந்த நேரம்னு பார்த்து செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரா. அதாவது இவ எதுக்காக இங்கே வரா அப்படின்னு பார்த்தா ஹீரோவோட ப்ராஜெக்டை திருடுறதுக்காக வரா. இவ வேற ஒரு கம்பெனிக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா, ஹீரோக்கு தெரியாம. ஹீரோயின் சரியான கிறுக்கு. இவ வந்து என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா அவகிட்டே டைரக்டா நீயும் ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா, உனக்கு அம்னீஷியா வந்துருச்சா அப்படி இப்படின்னு சொல்லி அவகிட்ட எல்லாத்தையும் கேள்வியா கேட்டுறா. உடனே ஓ இவ இப்படி நினைச்சிட்டு இருக்காளா, சரி ஓகே நமக்கு வந்து ஒரு பிளான் கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன சொல்றான்னா, அதெல்லாம் கிடையாது, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, உனக்கு வந்து ஒரு உண்மை தெரியணும் அப்படின்னா உன்னோட காலுக்கு கீழே ஒரு சேஃப் இருக்கு, அந்த சேஃபோட பாஸ்வேர்டு வந்து உன்னோட பர்த்டே டேட்டு தான், அதை நீ போட்டு ஓப்பன் பண்ணி பாரு, அதுக்கப்புறம் உனக்கே எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் அவளோட டேட் ஆஃப் பர்த்தை போட்டு ஓப்பன் பண்ணுறா. அங்கே ஒரு கவர் இருக்குது. அந்த கவரில் வந்து பார்த்தா தான் தெரியுது நம்ம ஹீரோயினோட மெடிக்கல் ரெக்கார்டு இருக்குது. என்னது இது எல்லாமே நம்ம பேரில் இருக்குது, நமக்கு வந்து அம்னீஷியாவா, அப்போ என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையே, எனக்கு ஏன் இவ்வளோ குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இவ பயங்கரமாக பதறி போகிறா. அப்போ தான் ஹீரோயினுக்கு அதை படிக்க படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடந்த விஷயம் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப வருஷமாகவே டேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சடனாக ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருமே சூசைட் பண்ணி செத்துட்டாங்க. அதாவது நைட்டோட நைட்டாக வந்து அவங்களோட பிஸ்னஸ் லாஸ் ஆனதுனால 2 பேரும் சூசைட் பண்ணிக்கிட்டு செத்துட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் தெரிஞ்ச உடனே இவ தேடின ஆள் ஹீரோ. அவன்கிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவனுக்கு கண்டினியூவாக கால் பண்ண அவன் காலே அட்டன் பண்ண மாட்டான்.
நேராக அவனை பார்க்கணும் அப்படின்றதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கே வரா. ஆஃபீஸ்க்கு வந்தால் இவளோட ஃப்ரெண்டு செக்ரட்டரியாக அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. அதாவது இவ வந்து ஹீரோக்கு செக்ரட்டரியாக வேலை செய்கிறது. இவ ஃப்ரெண்டுக்காரி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பார்க்குறான்னு தெரிஞ்சு வேணும்னே ஹீரோவோட டையெல்லாம் சரி பண்ணி விடுறா. மதியம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமான ஆளுங்க மாதிரியும் காட்டிக்கணும்னு நினைக்கிறா. ஹீரோ வந்து ஏதோ ஒரு ஃபைலை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினோட காலை ஒரு வழியாக அட்டன் பண்ணிடுறான். அட்டன் பண்ணிவிட்டு நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் இதை விடவும் உனக்கு வந்துட்டு சொல்கிறதுக்கு எந்த விதமான பெட்டரான பொய்யும் கிடைக்கலையா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் தான் குரல் கேட்டு இது ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஹீரோயின் வந்து இவனை பார்த்த உடனே அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடுறா. ஹீரோவும் பின்னாடியே துரத்திக்கிட்டே போகிறான். இருந்தாலும் வந்துட்டு வேகமாக வந்துட்டு இந்த காரை அடித்து ஹீரோயின் அங்கேயே வந்துட்டு ரத்த வெள்ளத்தில் மயங்கி விழறா. ஹீரோயின் மெமரிக்குள்ளே இப்போ தான் இந்த விஷயம்லாம் வருது. அவளுக்கு என்ன கன்ஃபியூஷன்னா, இப்போ இது வந்துட்டு இந்த உடம்போட ஓனரோட கதையா இல்லை உண்மையாகவே என்னோட கதையா, நான் மென்டலி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இவ எடுத்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஞாபகம் வருது. இவளுக்கு வந்துட்டு பழசு சுத்தமாக ஞாபகமே இல்லை. ஆக்சுவலாக ஹீரோயின் வந்துட்டு ஒரு நாவல் ரைட்டர், அதனால தான் அவளோட கற்பனை இந்த அளவுக்கு வந்துட்டு இருந்திருக்கு. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோ கிட்ட இவ வந்துட்டு ரொம்ப ஒரு வலியான விஷயத்த மறக்கணும்னு நினைக்கிறா. அதனால அவளாவே வந்து ஞாபகப்படுத்திக்க கூடாதுன்னு நினைக்கிறா. எப்போ அவளுக்கு வந்து அவளுக்கா நமக்கு எல்லா விஷயமும் தெரிய வரணும்னு தோணுதோ அப்போ தான் தெரிய வரும். அது எல்லாமே அவள் கையில் தான் இருக்குது. அதே நேரத்துக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி அவளுக்கு ஞாபகப்படுத்தினா அவளோட மென்டல் ட்ராமா எப்படி ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால அவ போக்கிலேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியா எல்லாமே புரிஞ்சு ஹீரோயின் அப்படியே மயங்கி விழறா. ஹீரோ வந்து தாங்கி பிடிக்கிறான். ஹீரோயின் பக்கத்துலேயே ஹீரோ உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். தயவு செஞ்சு நீ என்னை விட்டு மட்டும் போயிடாத, அதுவும் என்னை புரிஞ்சிக்காமையே போயிடாத, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காவது சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அவள் பயங்கர மயக்கத்தில் இருக்கா. 2 நாளாக எழுந்துக்கவே இல்லை ஹீரோயின். இப்போதான் மொதல் வாட்டி ஆக்சிடென்ட் ஆனப்போ ஹீரோயின் எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படின்றத நினச்சி பார்க்குறான். ஹீரோயின் வந்து யாருன்னே தெரியாத மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கா. ஒரு வாட்டியும் ஹீரோயின் வந்து ரிப்பீட்டடாக என்ன மாதிரி பண்ணுவா அப்படின்னு பார்த்தா அவள் எந்த ஒரு கதையை யோசிக்கிறாளோ அந்த கதையில் வர ஹீரோயின் மாதிரியும் ஹீரோவை பார்க்கும் போது அந்த கதையில் வர ஹீரோ மாதிரியும் நினச்சிக்கிட்டு அவளாவே புதுசாக ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுவா. அந்த மாதிரியான ஸ்டோரி தான் லாஸ்ட்டாக க்ரியேட் பண்ணது அந்த ஒன் நைட் ஸ்டாண்டு. இதுக்கு மேலே விட்டா இவ சரிப்பட்டு வரமாட்டா அப்படின்றதுக்காக தான் ஹீரோ என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தா இந்த வாட்டி கல்யாணமே பண்ணிட்டான் ஹீரோயினை ஏமாத்தி. அதே நேரத்துக்கு ஆஃபீஸில் காட்டுறாங்க. ஆஃபீஸில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோ வந்து இப்போ முக்கியமாக ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணியிருந்துருக்கணும். இப்போ அவன் சைன் பண்ண மிஸ் பண்ணான் அப்படின்னா அந்த ஆளுங்க வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்க கம்பெனி கிட்ட போய் சைன் பண்ணிடுவாங்க. அதுக்காக தான் இவ இந்த பிளான் பண்ணி ஹீரோவை வர விடாமல் பண்ணிட்டா. ஹீரோ வரமாட்டான் அப்படின்னு நினச்சி எல்லாரும் எழுந்து கிளம்புற நேரத்துக்கு கரெக்டாக ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இவளுக்கு செம்ம ஷாக்கு. எப்படா ஹீரோயினை விட்டுட்டு வந்தான் இவன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த டீலை சைன் பண்ணுறான். கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டு போலீஸ் வந்துடுறாங்க. அதாவது இவளை பிடிக்கிறதுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதாவது வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மா இருந்தாங்க இல்லையா, அந்த கம்பெனியோட சீக்கிரட்டையும் திருடி கொடுத்தவ இவ தான். அதே விஷயத்த ஹீரோவோட கம்பெனிக்கும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கா. எதுக்குடி பாவி இதெல்லாம் பண்ண அப்படின்னு கேட்கும் போது ஆமாம் சின்ன வயசுலேருந்து நானும் அவ்வளோ ஒன்றா படிச்சிருந்தோம். ஆனால் அவளுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை, அவளுக்கு ஒரு நல்ல பணக்கார அப்பா அம்மா, அதுவும் அவளை அப்படியே கையில் வச்சு தாங்குற அளவுக்கு வந்துட்டு ஒரு அப்பா அம்மா. அது மட்டும் இல்லாமல் ஒரு காதலன், அவனுமே அவளை தாங்குன்னு தாங்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல, அவள் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன், அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னும் போது ஹீரோக்கு அடி பாவி அவள் லைஃபையே நாசம் பண்ணிட்டு எடி அப்படின்ற மாதிரி வயிறு எரியுது. அப்படியே கூட்டிகிட்டு போங்க, இவளெல்லாம் வெளியிலேயே விட்டுடாதீங்க, யாருமே நல்லா இருக்க முடியாது, இவெல்லாம் வெளில இருந்தானா அப்படின்னு சொல்லும் போது நான் வருவேன், திரும்பவும் வருவேன், உங்களை கண்டிப்பாக நான் நல்லா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஹீரோவுக்கு ஃபோன் கால் வந்து வீட்டுக்கு ஓடி வரான். பார்த்தா ஹீரோயின் முழிச்சு நின்றுக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு. நீ யாரு, நீ எனக்கு என்ன வேணும், நான் யாரு, எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ தேவை, டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறா. எழுந்த உடனேயே என்கிட்ட கேட்குற விஷயம் இதுதானா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபீல் பண்ணுறான்.
கொலை குற்றவாளிக்கு கூட அவனை பற்றி சொல்கிறதுக்கு அவனுக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் நீ எனக்கு அந்த சான்ஸை கூட கொடுக்கல. நீ என்ன அவளையும் என்ன சேர்த்து வச்சு தப்பாக நினச்சிட்டியா? இல்லை என்னதான் நினச்ச? உன் கம்பெனியோட இழப்புக்கு நான் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டியா? உங்கள் அப்பா அம்மாவோட சாவுக்கு நான் தான் காரணம்னு நினச்சிக்கிட்டியா? தயவு செஞ்சு என்னன்னு சொல்லு. அது எதுக்குமே நான் காரணம் கிடையாது. உன்னை உண்மையாக காதலிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரான். எனக்கு எல்லாமே நீ தான் அப்படின்னு நான் இருந்தேன். ஆனால் எனக்கு எப்போ தேவை அப்படின்னு நான் நினைக்கிறப்போ எனக்காக நீ இல்லை. அன்னைக்கு நைட்டு பூராவும் நான் உனக்கு கால் பண்ணேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் கால் பண்ணேன். ஆனால் அன்னைக்கு நீ இல்லை. அன்னைக்கு என்கிட்ட நீ பொய் சொன்ன அப்படின்னு சொல்கிறா. அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்குமும் வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவோட சாவுக்கு யார் காரணம் அப்படின்றத நான் கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணணும். அவங்க 2 பேருமே நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன். அதை இன்னைக்கு செஞ்சுட்டு சந்தோஷமாக உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். ஆனால் உன்னை கடைசியில் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நம்மளோட இந்த 3 வருஷ வாழ்க்கையுமே வந்து பொய்யாவே போச்சுல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, உண்மைதான், நான் உன்கிட்ட பொய்யா மட்டும்தான் வாழ்ந்திருக்கேன். இந்த 3 வருஷமும் உன்னோட ஒரு கதைக்கும் ஏற்ற மாதிரி நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு நாளும் எனக்கு பயம், எங்கே நான் உன்னை இழந்துருவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் தான் நீ என்ன சொன்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் ஒரு முட்டாள் மாதிரி எல்லார் கண்ணுக்கும் தெரிஞ்சேன். நீ சொல்கிற எல்லா விஷயத்தையும் செஞ்சேன். ஆனால் உனக்கு எல்லாமே இப்போ ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமும் நீ என்னை விட்டுட்டு போகிற, என்னால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் போகும்போது, நீ எங்கேயும் போகாத, இது உன்னோட வீடு, நான் இது உனக்காக கட்டின வீடு, நீ இங்கேயே இரு, நான் போகிறேன், இனிமேல் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா இங்கே தான் இருக்காங்க, அவங்க அம்மா கிட்ட அவளை தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவங்க போகாமல் இங்கே கூடியே இருக்கிறாங்க. அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு ஆச்சரியம்தான். பார்த்தா வந்து அவளை பயங்கரமாக கவனிச்சிக்கிறாங்க. அப்போ அதை தான் கேட்குறா, நான் கூட வந்துட்டு உங்களை ரொம்ப மோசமான மாமியார் அரக்கி அப்படின்லாம் நான் நினச்சேன். ஆனால் நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு கிண்டல் பண்ணுறா. அப்போ தான் அவங்க அம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இது வரையில் என்னோட பிள்ளைய நான் எப்படியெல்லாம் பார்த்தது இல்லையோ அப்படி எல்லாமே வந்து இந்த 3 வருஷம் பார்த்தேன். அவன் உனக்காக செஞ்சது நான் என் பிள்ளைன்றதுக்காக சொல்லலை. அது ரொம்ப வந்துட்டு பெரிய விஷயம், அது யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை கொடுத்துட்டு, இதை நீ டைம் இருந்தால் பாரு, உனக்கு பார்க்க தோணுனா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தா தான் தெரியுது ஹீரோயின் கூட அவன் என்னென்ன ஸ்டோரியிலலாம் வாழ்ந்திருக்கான் இந்த 3 வருஷத்தில். அவங்க 2 பேருக்குள்ளேயும் என்னென்ன மாதிரி கதைலாம் ஓடி இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கான். ஹீரோவை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு ரொம்ப தொலைவு தள்ளி வந்துட்டான் போல இருக்கு. ஹீரோயினை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த மோதிரத்தை பார்த்து தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு கொடுக்க முடியாம வாங்கி வச்ச மோதிரத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு என்னைக்கு தான் தைரியம் வரும்? இப்போ வரைக்கும் அந்த மோதிரத்தை கொடுக்க தைரியம் வந்து நீ கொடுத்துருவேன்னு நானும் நினைக்கிறேன். ஆனால் நீ கொடுக்கவே மாட்றியே அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயினை பார்த்த உடனே அவ்வளோதான் எழுந்து இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். சரி அழாத, தான் நான் வந்துட்டேன்ல, இப்போயாவது கூட அந்த மோதிரத்தை அப்படின்னு கேட்குறா. கடைசியாக ஒரு ஸ்டோரி புக்கை கொடுத்து இதில் கடைசி பக்கத்தை படி அப்படின்னு சொல்கிறா. அதாவது இப்போ இவங்களுக்குள்ள நடந்த மொத்த விஷயத்தையுமே வந்து ஒரு ஸ்டோரியாக எழுதியிருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே முட்டி போட்டு அந்த ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணான் ஹீரோ அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை பண்ண போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறா. அடுத்த நொடியே டக்குன்னு முட்டியை போட்டுட்டு ஹீரோ கிட்ட ப்ரப்போஸும் பண்ணிடுறான் ஹீரோ. ஹீரோயினும் ஹாப்பியாக ரிங்க போட்டுக்கிறா. உடனே ஹீரோவும் கெஸ் பண்ணுறா. இதோடையே இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? எனக்கு வந்து இந்த ட்ராமா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்தது. உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்ன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துடுங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.